வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இறைவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டும், நாம் எதை இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவன்கிட்ட போய் மன்றாடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனக்கு பிள்ளை வர வேண்டும், எனக்கு பிள்ளை வர வேண்டும். இதே பிள்ளை பிறந்து வளர்ந்து 25 வயசுல நீ யாருன்னு கேட்கும். எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கும் தெரியும், குருவுக்கும் தெரியும். அப்படித்தான் நமது மாமுனிவர் காஞ்சி மகான் ஒரு இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு எஜமானும் ஒரு காரியதரிசியும் அங்கே வந்தார்கள். அந்த மிராசுதார் இந்த மகா பெரியவரை பார்த்து வணங்கி, எப்பொழுதுமே இந்த மிராசுதார் வந்தால் மகா பெரியவர் அவரிடத்திலே நல்ல விதமாக பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் அன்றைய தினம் அந்த மிராசுதார் இடத்திலே எதுவும் பேசவே இல்லை. எல்லாம் அந்த வேலைக்காரன் காரியதரிசியின் இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். காரியதரிசியின் இடத்திலேயே அவரை பற்றி இவரிடத்திலே விசாரித்துக் கொண்டிருந்தார். இந்த மிராசுதாருக்கு மிகுந்த வருத்தம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்றைய தினம் அந்த சந்திப்புக்கள் நிறைவு பெற்றது. பக்கத்திலே ரயில் வண்டி நிலையம். இவர்களுக்கு உத்தரவு வந்தது, இவர்களை மாட்டு வண்டியில் கொண்டு போய் அந்த ரயில் வண்டி நிலையத்திலே வழி அனுப்பி விட்டு வர வேண்டும் என்று சிப்பந்திகளுக்கு உத்தரவு வந்தது. உடனே அவர்களும் அந்த மாட்டு வண்டியிலே இருவரையும் அழைத்து சென்று அந்த ரயில் நிலையத்திற்கு அருகாமையிலே விட்டுவிட்டு வந்தார்கள். அப்பொழுது மகான் கேட்டார், என்ன சொன்னார் மிராசுதார், என்ன பேசிக் கொண்டிருந்தார்? இல்லை, நீங்கள் அவரிடத்திலே பேசவே இல்லையா? ரொம்பவும் வருத்தப்பட்டார். மகா பெரியவரின் இடத்திலே பேசவே இல்லை, மகா பெரியவர் ஞாபகமாகவே இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவே இல்லை, சங்கரா சங்கரா என்று அவருடைய ஞாபகத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அவருடைய ஞாபகமாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன மகா பெரியவர் சொன்னாரா, எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம், சரி விட்டுவிடு அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையிலே மடத்திற்கு செய்தி வருகிறது, அவர் தங்கியிருக்கின்ற இடத்திற்கு அந்த மிராசுதார் இறந்து விட்டார் என்று. மகா பெரியவரிடத்தில் சென்று சொல்லுகிறார்கள். அதான் முடிந்து விட்டது, சரி என்கின்ற அந்த மகானுடைய பதில். அப்பொழுதுதான் அங்கிருந்த மற்றவர்களுக்கு தெரியும், எல்லாம் முடிந்து விட்டது, என்ன செய்வது என்று மகான் கூறியது. கீதையிலே சொன்னது போல், என்னுடைய ஞாபகத்தோடு நீ இருந்தால் என்னுள் நீ ஐக்கியமாகி விடலாம். இதான் கீதை. மகாபெரிவரை பாருங்கள், தன்னுள் அவன் ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே பேசாமல், அந்த மிராசுதார் இடத்திலே பேசாமல், அந்த ஜீவ ஆத்மாவை தன்னுள் சேர்த்து கொண்ட மகான் மிகப்பெரிய ஞானி அல்லவா? அப்படிப்பட்ட ஞானிகள் வாழ்ந்த போது நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற பொழுது அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். மகா பெரியவர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல
இறைவனுடைய அருளோடு எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.